வெல்கம் டு மரகதம்ஸ் கிச்சன். இப்போ நம்ம பார்க்க போகிறது ஆட்டுக்கால் பாயா. இப்போ ஆட்டுக்காலை எப்படி சுத்தம் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அது மேலே இருக்க அந்த கருப்பு கலர் இருக்கிறத எடுத்துடணும். ஃபுல்லாக நல்லா க்ளீன் பண்ணிக்கோங்க, வெயிட் ஆகிடும். கொஞ்சம் வெதப்பு தண்ணியில் போட்டு வச்சிங்கனாலும் சீக்கிரமாக வந்துடும். அந்த மாதிரி ஒயிட்டாக வரும், பிளாக் கலரில், லைட் ப்ரௌனில். இந்த மாதிரி நல்லா ஒயிட்டாக சுத்தப்படுத்திக்கோங்க. இப்போ நல்லா இப்போ நம்ம ஆட்டுக்காலை சுத்தம் பண்ணியாச்சு ஃப்ரெண்ட்ஸ். அதை குக்கரில் வச்சுருக்கேன். இப்போ தண்ணி ஊற்றி வேக வைக்கலாம். நல்லா 4 தடவை கழுவிக்கோங்க. கழுவிட்டு இந்த மாதிரி ஒயிட்டாக இருக்கும். அந்த அந்த தோலெல்லாம் எடுத்துடுறோம் இல்லையா, எடுத்தோடனே பாருங்கள் நல்லா எப்படி ஒயிட்டாக இருக்கு பாருங்கள். அது முழு அரைக்கு ஒரு 12 விசில். கொஞ்சம் போட்டுக்கோங்க தண்ணி ஃபுல்லாக முழுகிற அளவுக்கு. இப்போ அதில் ஒரு கொத்து கருவேப்பிலை, ஒரு 5 பச்சை மிளகாய், ஒரு பிஞ்சு மஞ்சத்தூள். இப்போ குக்கரை க்ளோஸ் பண்ணிடணும். இப்போ குக்கரை மூடி போட்டு விசில் வச்சு ஒரு 12 விசில் ஃப்ரெண்ட்ஸ். அது 12 விசில் வர்றதுக்குள்ளே நான் உங்களுக்கு அது தேவையான பொருட்களை சொல்லிடுறேன். 2 வெங்காயம், பெரிய வெங்காயம் 2 வெங்காயம் வெட்டி வச்சுருக்கேன். 3 தக்காளி, சின்ன தக்காளி மீடியம் சைஸு. தேவையான கொத்தமல்லி, கருவேப்பிலை. அது மறுபடியும் நான் ஒரு 4 பச்சை மிளகாய் போடுவேன். எனக்கு காரம் முக்கியமானது இதுதான். அப்புறம் கொஞ்சம் ஒரு 1.5 டீஸ்பூன் வெறும் மிளகாய் பொடி, 1 டீஸ்பூன் கரம் மசாலா, மறுபடியும் ஒரு பிஞ்சு மஞ்சத்தூள். அந்த ஒரு 1/4 கரண்டி போட்டோம் இல்லையா, 1/4 ஸ்பூனு, அது மாதிரி இதில் ஒரு பிஞ்சு அளவுக்கு மஞ்சத்தூள். அப்புறமா பெப்பர் ஒரு 1 ஸ்பூனு, தேவைக்கு ஏற்ப சால்ட்டு. லாஸ்ட்டாக நம்ம தேங்காய் அந்த தேங்காய் 4 பீஸு. அந்த 4 பீஸ் தேங்காயும் 8 முந்திரி எடுத்து வச்சுருக்கேன். அதை ஏற்கனவே தண்ணியில் ஊற வச்சுட்டேன். அந்த தேங்காயில் இருக்க அந்த பின்னாடி இருக்க அந்த ப்ரௌன் கலரை எல்லாத்தையும் எடுத்துடணும். எடுத்துட்டு அந்த ஒயிட்டிஷாக அரைச்சாதான் இப்படி இருக்கணும். இதை லாஸ்ட்டாக எல்லாம் செஞ்சுட்டு நம்ம லாஸ்ட்டாக ஊற்றுறது. நம்ம செய்யும் போது ஒவ்வொன்றா நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இப்போ விசில் வந்துட்டோம். ஆட்டுக்கால் விசில் விட்டு எடுத்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஓப்பன் பண்ணலாம். நம்ம ஏற்கனவே நான் ஒரு 12 விசில் சொன்னேன்ல ஃப்ரெண்ட்ஸ், ஆனால் 12 விசில் இல்லை ஃப்ரெண்ட்ஸ், மறுபடியும் ஒரு 10 விசில் வச்சேன். ஏன்னா அது ஃப்ரிட்ஜில் வச்சுருந்ததுனால கொஞ்சம் மறுத்துக்குச்சு. ஃப்ரெஷ் கால் தான், அதனால் இன்னும் ஒரு 10 விசில் வச்சேன். அதனால் 22 விசில் வச்சேன். இப்போ நம்ம அதுக்கு தேவையான பொருட்கள்லாம் நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். இப்போ நம்ம செய்யும் போது அது 1 by 1 பார்க்கலாம். இப்போ கேஸ் ஆன் பண்ணிட்டேன். சிம்மில் வச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். தேவையான பொருட்களை நம்ம பார்க்கலாம். இப்போ 2 பெரிய வெங்காயம் பொடிசாக அரிஞ்சு வச்சுக்கோங்க. மீடியம் சைஸ் வெங்காயம். ஒரு 4 பச்சை மிளகாய் ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் இப்போ 2 தான் வச்சுருக்கேன். அது இங்கே எடுத்துப்பேன். 2
தக்காளி 3 தக்காளி, சின்ன தக்காளி, கொஞ்சம் கொத்தமல்லி கருவேப்பிலை, ஒரு பிடி. மறுபடியும் கொஞ்சம் மஞ்சத்தூள் போடணும். ஒரு சின்ன ஸ்பூனில் மஞ்சத்தூள், அரை ஸ்பூன் மஞ்சத்தூள், அப்புறமா தேங்காவை அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன் முந்திரி போட்டு. அந்த பின்னாடி தேங்காயில் இருக்க பின்னாடி இருக்க அந்த ப்ரௌன் கலரை எடுத்துடணும். நல்லா நைஸாக அரைச்சி வச்சுக்கோங்க. அப்புறம் பெப்பர் தூள் எடுத்து வச்சுக்கோங்க. அது எவ்வளோ தேவையான அளவை நான் சொல்கிறேன் உங்களுக்கு செய்யும் போதே. வெறும் மிளகாய் பொடி, கரம் மசாலா. வெறும் மிளகாய் பொடி வந்து 1 ஸ்பூனு, கரம் மசாலா வந்து ஒரு அரை ஸ்பூன், தேவைக்கு ஏற்க உப்பு, இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து 1.5 ஸ்பூன். இப்போ நம்ம கடாயை காஞ்சிச்சு ஃப்ரெண்ட்ஸ். நம்ம எண்ணெய் ஊற்றலாம். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் காஞ்சிச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம வெங்காயம் போடலாம். பால் வேக வைக்கும் போது நான் உப்பெல்லாம் போடல. 3 பச்சை மிளகாய், 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள், ஒரே ஒரு கொத்து கருவேப்பிலை. இந்த கலர் ஆனாமா ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம தக்காளி போட்டுருவோம். இந்த 5 பச்சை மிளகாய், ஏற்கனவே 3 பச்சை மிளகாய் போட்டிருக்கேன். இப்போ வந்து அதை லைட்டாக இப்படி கட் பண்ணி, பச்சை மிளகாவெல்லாம் நடுவில் இப்படி கட் பண்ணிக்கணும். 2 வெட்ட வேண்டாம், சும்மா நடுவில் ஒண்டி கட் பண்ணிவிட்டு போட்டுக்கணும். தக்காளியை ஒரு 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா, கால் டீஸ்பூன் மஞ்சத்தூள், அரை டீஸ்பூன் வெறும் மிளகாய் பொடி. ஏற்கனவே 1/4 போட்டேன், இன்னொரு 1/4 டீஸ்பூன். கொஞ்சம் கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கலாம். ஒரு பிடி கொத்தமல்லி, ஒரு பிடி கருவேப்பிலை, ஒரு பிடி கொத்தமல்லி. தக்காளி வந்து நல்லா மசியறதுக்கு கொஞ்ச நேரம் மூடி வச்சிடலாம். ஒரு 10 மினிட்ஸ். என்ன சொன்னேன் ஃப்ரெண்ட்ஸ்? 1.5 ஸ்பூன் சொன்னேன். ஒன்றரை ஸ்பூன். இந்த மசாலாலாம் வதங்கின பிறகு இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டால் இன்னும் நல்லா மணமாக இருக்கும். ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு டிஃப்ரெண்ட்டாக செய்வாங்க ஃப்ரெண்ட்ஸ். இது என்னோட ஸ்டைல். கொஞ்சம் ஹையில் கூட வச்சுக்கோங்க. நான்வெஜ்ஜே போடுறேன்னு நினைக்காதீங்க ஃப்ரெண்ட்ஸ், வெஜிடேரியனும் போடுவேன்.
ஆனால் நல்லா எல்லாம் மோட்டிவேஷன் பண்ணுங்கள். அப்போ தான் ஃப்ரெண்ட்ஸ் நான் நல்ல பலவிதமான டிஷ்ஷஸ் பண்ண முடியும். வெஜ்ஜு, நான்வெஜ்ஜு, ஸ்நாக்ஸு, நல்ல டிப்ஸ் எல்லாம் சொல்லுவேன். இப்போ வந்து அந்த ஆட்டுக்காலை அந்த மசாலாவோட கொஞ்சம் தேவைக்கேற்ப தண்ணி ஒரு 1.5 கிளாஸ் வச்சுருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். அதில் கூட கொஞ்சம் கம்மி பண்ணிக்கிறேன், தேவைன்னா ஊற்றிக்கலாம். ஏன்னா அந்த அரைச்ச தேங்காயும் முந்திரியும் எடுத்து வச்சுருக்கேன். இந்த ஸ்டேஜில் வந்து உப்பு பார்த்துக்கோங்க. மீதி தண்ணியை ஊற்றிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். உப்பு கொஞ்சம் போட்டுருவேன். ஒரு 1/4 ஸ்பூன் போதும் ஃப்ரெண்ட்ஸ். கரெக்டாக ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இந்த குக்கரில் கொஞ்சம் அந்த கால் வேக வச்ச அந்த எசன்ஸ் கொஞ்சம் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அது கொஞ்சம் நான் தண்ணி ஊற்றிக்கிறேன். ஏன்னா அதை நம்ம வேஸ்ட் ஆக்க வேண்டாம். முக்கியமானதே அந்த காலில் அந்த மேலே அந்த எண்ணெய் பசை வரும் பார்த்தீங்களா, அதை விடக்கூடாது. அதை விட்டோம்னு வச்சுக்கோங்க, குழம்போட மகிமையே போயிடும். அதனால் விட்டுறாது. சரியாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஆட்டுக்கால்லே பாயா செய்யலாம், ட்ரையாக தொக்கு மாதிரி பண்ணலாம், அப்புறம் குழம்பு வைக்கலாம். பாயா உண்டி வைக்கணும்னு இல்லை, நல்ல ஆட்டுக்கறி குழம்பு எப்படி வைக்கிறோம் அந்த மாதிரி அழகாக வைக்கலாம். அதெல்லாம் செஞ்சு காட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா மோட்டிவேஷன் பண்ணுங்கள். மோட்டிவேஷன் பண்ணுங்கள். என்னோட இந்த புது சேனலுக்கு நீங்கள் நல்லா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ ஒரு 5 நிமிஷம் மூடி வச்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓப்பன் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். 5 மினிட்ஸ் ஆகிடுச்சு. பாருங்க, தண்ணி வச்சிருச்சு. கொஞ்சம் சிம்மில் வச்சுக்கோங்க. இப்போ அந்த அரைச்ச தேங்காவையும் முந்திரி பேஸ்ட்டையும் போட்டுருவோம். அதில் கொஞ்சம் தண்ணி கலந்து வச்சுருக்கேன். உப்பு கொஞ்சம் கம்மியாக இருக்கும். ஏன்னா தேங்காய் வந்து போட்டுருந்தாங்க. 1 ஸ்பூன் போட்டுருக்கேன். பாயில் வச்சுக்கோங்க. கரெக்டாக இந்த பெப்பர் போட்டுக்கலாம். இந்த குட்டி ஸ்பூனுக்கு ஒரு மூடி ஃபுல்லாக போடுறேன். 1 டீஸ்பூன் ஃபுல்லாக. சும்மா லைட்டாக கலக்கி விடுங்க. லைட்டாக ஒரு பபிள்ஸ் விடும் போது ஆஃப் பண்ணி. ஏன்னா முந்திரியும் தேங்காயும் போட்ட பிறகு அது ரொம்ப கொதிக்க விடக்கூடாது. நல்லா கொதிக்குதுல்ல ஃப்ரெண்ட்ஸ். இந்த நேரத்தில் அந்த இருக்கிற மீதி கொத்தமல்லி, கருவேப்பிலை
நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடணும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஆட்டுக்கால் பாயா ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம அடுத்த வீடியோவில் நல்ல ஒரு டிஷ்ஷில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.